பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அமைச்சரவை பதவியேற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்த சபாநாயகர் யார் என்ற ஒரு கேள்வியானது தற்பொழுது பரபரப்பாக விவாதிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக 2014ஆம் ஆண்டு பார்த்தோமேனால் மக்களவை சபாநாயகராக சுமித்ரா மகாஜன் பொறுப்பேற்றுக் கொண்டார். குறிப்பாக ஒரு பெண் சபாநாயகர் மோடி அமைச்சரவையில் முதலாவதாக பதவியேற்றது குறிப்பிடத்தக்கது. அதைத் தொடர்ந்து 2019ஆம் ஆண்டு மக்களவை சபாநாயகராக ஓம் பிர்லா அவர்கள் பதவியேற்று சபையை நடத்தி வந்தார். சபாநாயகர் பொறுப்பு என்பது ஒரு அதிகாரமிக்க பொறுப்பு. சபையை கட்டுப்படுத்துவது, சபையில் எந்த ஒரு மசோதாவும் தாக்கல் செய்யப்பட்டால் அதை நிறைவேற்றி கொடுக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு சபாநாயகருக்கு இருக்கிறது. என்னென்னு சொன்னால் வாஜ்பாய் அமைச்சரவையில் சபாநாயகர் பொறுப்பு என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொறுப்பாக பார்க்கப்பட்டது. அதே போன்று தற்பொழுது பிரதமர் நரேந்திர மோடி 3வது முறையாக பொறுப்பேற்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நேற்றைய தினம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அமைச்சரவை பொறுப்பேற்றிருந்தது. தற்பொழுது புதிதாக பதவியேற்று இருக்கக்கூடிய எம்பிக்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. புதிய எம்பிக்கள் வரக்கூடிய 18, 19ஆம் தேதிகளில் பதவியேற்பார்கள் என்று சொல்லப்படக்கூடிய சூழ்நிலையில் புதிய சபாநாயகர் யார் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. குறிப்பாக கூட்டணி கட்சிகளான தெலுங்கு தேசம் மற்றும் ஐக்கிய ஜனதா தளம் சபாநாயகர் பதவிகளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றன. ஆனாலுமே கூட சபாநாயகர் பதவியை பாஜக விட்டு தருவதற்கு தயாராக இல்லை. குறிப்பாக ஆந்திரா மாநிலத்தை சேர்ந்தவர், ஆந்திரா மாநிலத்தின் பாஜக தலைவராக இருக்கக்கூடியவரும் NT ராமராவ் அவர்களுடைய மகள் புரந்தேஸ்வரி அவர்கள் ராஜமுந்திரி தொகுதியில் போட்டியிட்டு தற்பொழுது வெற்றி பெற்றிருக்கிறார். அவருக்கு இந்த பொறுப்பை வழங்குவதற்கு பாஜக திட்டமிட்டிருக்கிறது. குறிப்பாக அவர் மத்திய அமைச்சரவையில் கேபினெட் அந்த அமைச்சராக பொறுப்பேற்பார் என சொல்லப்பட்டது. குறிப்பாக ஸ்மிருதி இரானி அவர்கள் விட்டு சென்ற அந்த பொறுப்பை அவர் எடுத்துக்கொள்வார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது பாஜக ஒரு புதிய திட்டத்தை வகுத்திருக்கிறது. தென்னிந்தியாவில் பாஜகவை வளர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதே போன்று ஆந்திராவிலும் பாஜக ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு பெண் ஒருவருக்கும், அதே போன்று அரசியல் பாரம்பரியம் மிக்க ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர் புரந்தேஸ்வரி, அவருக்கு இந்த பதவியை வழங்குவதற்கு பாஜக திட்டமிட்டிருக்கிறது. இதற்காக கூட்டணி கட்சிகளுடன் ஆலோசிப்பதற்கும் திட்டமிட்டிருக்கிறது. வரக்கூடிய 12ஆம் தேதி இது குறித்து ஆலோசனை நடத்தப்பட இருக்கிறது. சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய பதவியேற்பிற்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆந்திரா வர இருக்கிறார். அங்கு இது தொடர்பாக அவர் சந்திரபாபு நாயுடு அவர்களுடன் ஆலோசனை நடத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமார் இருவரையும் சமாதானம் செய்து சபாநாயகர் பதவியை பாஜக தக்க வைக்குமா என்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. அப்படி சபாநாயகர் பதவி பெண் அவர்களுக்கு வழங்கப்பட்டால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு இதாக இருக்கும். வரக்கூடிய காலங்களில் பாஜக யாருக்கு இந்த சபாநாயகர் பதவியை வழங்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். புரந்தேஸ்வரி அவர்களுக்கு இந்த சபாநாயகர் பதவி வழங்கப்படுமா என்பதனை பொறுத்திருந்து பார்க்கலாம்.